Hi friends, welcome to Diya Samayal. Hi friends, இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போறோம்னா முட்டை dry roast. இது ரொம்ப ஈஸி, அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். பசங்களுக்கு வேக வச்ச முட்டையை அப்படியே கொடுத்து விடாம இந்த மாதிரி dry roast பண்ணி கொடுத்தோம்னா மிச்சம் வைக்காம சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. முட்டை வறுவலுக்கு முதல்ல முட்டையை வேக வச்சுப்போம். ஒரு 4 முட்டையை நான் வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். முட்டை வேகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின உடனே முட்டையோட தோலை உரித்து முட்டையை எடுத்துக்கலாம். முட்டையை தோல் உரித்து எடுத்தாச்சு. இந்த முட்டையை இப்படி 2ஆக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ முட்டையை ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1½ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுப்பை சிறுந்தீயில் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுப்போம். அடுப்பை சிறுந்தீயில் வச்சுருங்க. இல்லைன்னா என்ன ஆகும், இந்த மசாலா நல்லா கருகிடும். நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 1½ ஸ்பூன் மிளகுத்தூள், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஒன்று ஒன்றா இப்படி போடுவோம். சிறுந்தீயிலே இது 1 நிமிஷம் இப்படி ரோஸ்ட் பண்ணுவோம். நம்ம முட்டையை வேக வச்சு அப்படியே கொடுத்து விடாமல் இந்த மாதிரி ஒரு ரோஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுடுவாங்க. இது அப்படியே கொஞ்சம் திருப்பி போடலாம். இந்த பின் பக்கமும் ஒரு நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பின்னாடியும் கொஞ்சம் திருப்பி போடலாம். அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை திருப்பி போடலாம். டேஸ்டான முட்டை ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.